சும்மா தடவாதையா, நல்லா போடு. அங்கிள் அங்கிள் பாப்பா அங்க பாருங்க. அசத்து போ. ஐயோ இதை பிடிச்சுக்கோ. யாரோ கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். யாரோ கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுங்க. காய்க்குழம்பா தண்ணியா? ஆமாங்க. இந்த தண்ணி இருக்குது ஒண்ணுமா? வேணாமா விடு. உனக்கு மப்பேறி போச்சா என்னமோ? என்னமா நடிக்கிறாயா? சரியாயிடுச்சம்மா? பத்திரமா ஸ்கூலுக்கு போயிடுவியா? போயிடுவேன் ஆண்டி. இல்ல நான் கொண்டு வந்து விடட்டுமா? வேணாம் ஆண்டி. பாத்து போமா. தேங்க்யூ ஆண்டி. போயிட்டு வாமா. ஐயோ பாவம். ஐயோ என் தாலி. ஐயோ அந்த குழந்தைய காணுமே. ஐயோ எங்க எப்படி? உங்களை பார்க்கதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்ல. வேலை எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இன்னைக்குதான் முதல் மாசம் சம்பளம் வாங்கினேன். வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு பேட் நியூஸ். எங்க அம்மா ஆஸ்பத்திரி செலவுக்கு அடமானம் வச்சிருந்த என் தாலிய இன்னைக்கு திருப்பிட்டு வரும்போது பறி கொடுத்துட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா சார். வர வழியில ஒரு குழந்தை காக்காவலிப்பு அந்த மாதிரி நடிச்சு என் தாலியை திருடிடுச்சு. அந்த குழந்தையோட யாரோ இருந்தாங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல சார். நோ கண்டிப்பா யாராவது இருந்திருப்பாங்க. ஒன் செகண்ட். இதுல எந்த குழந்தைன்னு பாருங்க. இந்த குழந்தை தான் சார். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறேன். கவலைப்படாம போயிட்டோம். தேங்க்ஸ். பை. தானை தலைவன் வெளிநாடு செல்லும் வேந்தன் தங்க தமிழன். தானை தலைவன் வெளிநாடு செல்லும் வேந்தன் வாழ்க. மாயண்டி, என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்கதான் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கேன். என் பொண்ணு கூட சுத்ததில்ல ஒரு நாய். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு நான் திரும்பி வரத்துக்குள்ள அவனை தீர்த்துக்கிட்டு. சரிங்க. இது செல்விக்கு தெரியக்கூடாது. செல்வி மேல ஒரு கண்ணு இருக்கு. சரிங்க. ஹலோ, அடையார் பார்க் ஹோட்டல். ஹலோ, E3 இன்ஸ்பெக்டர் ரகுபதி பேசுறேன். இப்பதான் கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு உங்க ஹோட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தோம். உங்க ஹோட்டல்ல என் வைஃப் நெக்லஸ் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறீங்களா? சாரி சார், எங்க ஹோட்டல்ல மிஸ் ஆயிருந்தா இந்நேரம் எங்க சர்வன் என்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. அப்படியா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா சார்? அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யார் வந்தாங்கன்னு எனக்கு ஒரு லிஸ்ட் தரீங்களா? அதை கரெக்டா சொல்ல முடியாது, ஆனா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷன் ஒரு வீடியோ கவரேஜ் எடுத்திருக்கோம். அந்த கேஸ்ட் உனக்கு கொடுத்து அனுப்பிட்டுமா? வெரி குட், தேங்க்யூ வெரி மச். அது போல எனக்கு ஏன் அழுகிற? நீ அழுத? நீ ஏமா அழுகிற? பாட்டி அழுதாங்க. பாட்டி நீ அழுத? பரதேசி நாயே, என்ன விவரம் படிச்சு சொல்ல வேண்டாம் நீ? அட என்னன்னு சொன்னா தானே அழகி நிப்பாட்டுவாங்க. அழகா புட்டு குட்டா எழுதிருக்கானே. அட அதான் என்ன எழுதி இருக்கிறாங்க. படிக்க தெரிஞ்ச நான் சொல்ல மாட்டேனா? அறிவு கட்டு நாய். அவன் தான் அறிவு கட்டவனா என்ன ஏதுன்னு கேட்கறது இல்ல. ஒப்பா என்ன கூடிடுறீங்க? தப்பாங்க. தம்பி நீயாவது படிச்சு சொல்லுப்பா. படிக்கிறேன்.
அன்புள்ள பாட்டிக்கு. அது இருக்கட்டு, கீழே படிப்பா. இப்படிக்கு உன் பேரன் கோபால். என்னப்பா இப்படி விளையாடுற, மேல படிப்பா. பம்பாய் 21. எனக்கு ஒண்ணுமே புரியலையாப்பா. உனக்கெல்லாம் ஒரு லெட்டர் ஒரு பேரை எழுதிட்டானா? மேல படி, கீழே படி, நடுவுல படி. எடுத்துப்பா. நம்மை போல ஏழைக்கெல்லாம் தேவை உண்டம்மா, தேவைக்காக நீயும் கொஞ்சம் சேவை செய்யம்மா. பியூட்டி பியூட்டி ஆண்டி, ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். பன்னிராஜ் வீட்டுல இடம் வந்துருச்சுனே. என்னது? பன்னிராஜ் வீட்டுல இடம் வந்துருச்சு? ஆமா, எனக்கு அப்பவே தெரியும்டா. ராத்திரி பூரா வீட்டை சுத்தி நாய் ஊழ விட்டது. செத்தது யாரு? பண்ணியா அவன் தங்கச்சியா? எனக்கு சரியா தெரியலனே. குப்பத்துல பேசிக்கிறாங்க. வருவேன் போ. போயிட்டே இனிமே இந்த உலகத்துல எனக்கு யார் இருக்கா? நானும் ஜாக போறேன். நினைச்சா எனக்கு கூட வருத்தமாத்தான் இருக்கு. பத்தாத அழகு கவர்ச்சியான உடம்பையும் கொடுத்த ஆண்டவன் ஆயுசை மட்டும் குறைச்சு பறிச்சுட்டாரு. இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன பண்றது? சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிட்டியா? கேட்க மாட்டேங்குது. நீ இன்னும் சாகலியா? பண்ணி நீ என்ன சாகலியா? இருந்ததே 2 பேர் தாண்டா இந்த வீட்டுக்குள்ள. அப்புறம் செத்தது யாரா? ஐயோ, என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா டேய். உன் புருஷன் செத்துக்கு இந்த மாதிரி அழுதிருப்பாடி. உன் புருஷன் செத்துக்கு அழுதிருப்பி அப்படி வாய் திரட்டி மிதிச்சு போட்டு உள்ள போயிரு. பாத்தீங்களா, செத்ததுக்கு அப்புறம் கூட என் சுப்பிரமணி மோகம் ரோஜாப்பு மாதிரியே இல்ல. பாத்திருக்கியா? அண்ணா, என்ன இளவு வீட்டுல எல்லாத்தையும் முட்டை அடிக்கிறீங்க? எல்லாம்